இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அவர் என்ன செஞ்சாரா? காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பாதாளத்தில் போய் பிரசங்கித்தார் என்று வேத வசனம் சொல்லுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. கிறிஸ்து உங்களையும் என்னையும் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து நம்ம எங்கே போய் யாரோட சேரணும்? ஏன் தேவனோட சேரும்னா, இந்த உயிர் அழிந்து போகிற உயிரா, அழியாத உயிரா? அழியாத உயிர். நித்திய ஜீவன் என்றால் அழியாத உயிர் என்று பொருள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உயிரையும் என்னுடைய உயிரையும் அழியாதபடி பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டி ஒரு காரியத்தை செய்தார். இந்த வசனங்கள் தான் உயிர்த்தெழுந்த நாளில் தேவ செய்தியாக, தேவனுடைய ஆசீர்வாதமாக, வார்த்தையாக, வாக்குத்தத்தமாக வழிநடத்துகிற வார்த்தையாய் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.